அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பிஓ எக்ஸாம் எஸ்ஜிடி இவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். இஃப் a by b power x minus 1 equal to b by a power x minus 3 find xன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2வா 1ஆ 2வா 7/2வான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி சம் வந்ததுனாவே ஈஸி தான். இந்த சம்மை விடக்கூடாது. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம அப்படியே தான் எழுதியிருக்கோம், வேறு ஒன்றுமே பண்ணல. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே a by b இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா b by a இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே ரெண்டு சேமாக வந்தால் தான் இது என்ன சொல்லுவோம், பேஸுன்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் சேமாக வந்தால் தான் பவரை ஈக்குவல் பண்ண முடியும். அடிமானம் சேமாக வந்தால் தான் அடுக்கை வந்து ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த b by a-வை a by b-யாக மாற்றணும் அப்படின்னா, இது a by b-யாக மாற்றணுன்னா இங்கே ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கணும். இது நம்ம ரூல்ஸ் தெரியும் இல்லையா. இப்போ 1/a-னா என்ன போடுவோம், a power minus 1. அதே மாதிரி இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போடணுன்னா இந்த பவரோட சைனை மாற்றினா போதும். இப்போ பார்த்தோம்னா பேஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ பவரை ஈக்குவல் பண்ணலாம். அப்போ x minus 1 equal to மைனஸ் ஆஃப் x minus 3. இந்த மைனஸை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ இது மைனஸ் எக்ஸு, மைனஸும் மைனஸும் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் 3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ எக்ஸு இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும் ஈக்குவல் டு 3a. மைனஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x ஈக்குவல் டு 4னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. ஆன்சரில் எந்த ஆப்ஷன் வருது பாருங்கள், சி. சரிங்களா. அப்போ வந்து பேஸ் ஈக்குவலாக வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். பேஸ் ஈக்குவலாக வர மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா பவரை ஈக்குவல் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஒரே எய்ம் வந்து பேஸ் ஈக்குவல் ஆக மாதிரி கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு சம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.